வேலை செய்யற எல்லாரும் அவங்கவங்க செய்யற வேலைய அப்படியே போட்டுட்டு ஒரு நிமிஷம் வாங்க. மேடம். இன்னையில இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவு. என்னாச்சு மேடம்? உங்களுக்கு பதிலா இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ம். இனி இந்த வீட்ல சமைக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது எல்லாமே இவங்க தான். ம். அதனால நீங்க எல்லாரும் ஒரு வாரம் எங்கேயாவது பிக்னிக் போகணும்னா ஜாலியா போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் இவங்க பாத்துப்பாங்க. பயப்படாதீங்க. உங்க வேலைக்கும் சம்பளத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். ஆ சூப்பர். ஏவதியா, ம். இவங்க 2 பேரோட ரியாக்ஷன பார்த்தா, இத செய்யறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்ல போலயே! அப்படியா? ச்சே! அ நாங்க எப்போ அந்த மாதிரி சொன்னோம்? ஆ. நாங்க வேலை செய்ய தானே வந்திருக்கோம். பிரீத்தி, என்னடி பாத்துட்டு இருக்க? போ, அவங்க விட்டுட்டு போன வேலைய நீ கன்டினியூ பண்ணு. போ போ போ. போ பிரீத்தி. அ. பாரு வித்யா, எப்படி வேலை செய்றான்னு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நாங்க நல்ல வேலை செஞ்சு குடுப்போம். நீங்க இல்ல மேடம். அவள வேலைய விட்டு நீங்க அப்படியே நிக்கிறீங்களே. ம். அதான் என்னன்னு கேட்டேன். அ, நான் அது ஆ, அ நானும் வேலை செய்வேனே. அ. நானும் வேலை செய்வேன். ஆமா, ஒரே வேலைய செய்யறதுக்கு எதுக்கு 2 பேரு? அதானே. இல்ல 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரம் முடியும்ல. அவ அந்த வேலை செய்யட்டும். உங்களுக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த டைனிங் டேபிள கிளீன் பண்ணிட்டு கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவுங்க. பாத்திரம் எல்லாம் கழுவ தெரியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லேன். ம், அப்ப கிளம்பு. நான் ஜட்ஜி கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே செஞ்சிடுறேன். பாத்துக்க வேதா. பல வருஷமா உன்னை எதிர்த்து அழிக்க நினைச்ச உன் பரம எதிரி இப்ப நம்ம வீட்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா, ரொம்ப புகழ வேண்டாம். சகுந்தலா, ஆ? நில்லு. உன்னோட செயல் ஒண்ணு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? இனிமேலாவது உண்மையா திருந்தி வாழ பாரு. அடியே வித்யா, என்னையே பாத்திரம் கழுவ வச்சிட்டல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜாமீன் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கடி உனக்கு. என்ன நினைச்சீங்களா? இல்லையே. நினைக்காம எனக்கு எப்படி பொறை ஏறும்? ஆ, இனி நீ என்ன மட்டும்தான் அதிகமா நினைக்க வேண்டி வரும். ம். ஏய், என்ன இது? இத நீங்க பாத்திரம் கழுவுற லட்சணமா? இங்க நின்னு பாக்குற எனக்கே தெரியுது. அந்த பாத்திரம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. பல பலன்னு சுத்தமா கழுவணும். இல்லன்னா இன்னைக்கு முழுக்க இந்த வேலையை மட்டும்தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. என்னம்மா பிரீத்தி, தொடச்சதையே தொடச்சுக்கிட்டு இருக்க? அந்த கைப்பிடி தொடச்சதெல்லாம் போதும், அந்த படிக்கட்டை கொஞ்சம் தொட. உடைச்சிடாத, பாத்து. கீழே படிக்கட்டலாம் பாரு. ஒவ்வொன்னா தொடச்சிட்டு போ அப்படியே.
போங்க போய் இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு வாங்க. அதுக்கு தான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல. வாஷிங் மிஷின் ரிப்பேர். என்ன பாக்குறீங்க? எந்திரிச்சு போய் துவைங்க. எந்திரிங்க. ம். நான் என் வாழ்க்கையில என் கர்ச்சீஃபை கூட துவைச்சது இல்ல. உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு யார் யாரோட துணியெல்லாமோ துவைச்சிட்டு இருக்கேன். இது பாரு, நானே கொலை வெறியில இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. அந்த சட்டில கரை இருக்கு பாரு, ஒழுங்கா துவை. இல்லனா முதல்ல இருந்து மறுபடியும் எல்லாத்தையும் துவைக்க சொல்ல போறாங்க. பரவாயில்லையே, கரெக்டா சொல்றீங்க. என்னடி ஏன் மூஞ்ச பாக்குற? துணிய துவடி. அடுத்த நிறைய வேலை இருக்கு. அப்படியே போட்டனா. வாழ்க்கையில எனக்காக ஒரே ஒரு தடவை கூட நான் அயன் பண்ணதில்ல பிரீத்தி. எப்படி வேலை வாங்குறாங்க பாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இது அப்படியே அவளுங்க மூஞ்சில வச்சு தேய்க்கலாமான்னு இருக்கு. எப்படி 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 அப்படியே முருகலான தோசை வேணுமா? நெய்யெல்லாம் ஊத்தி, அதுவும் நான் ஊத்தி கொடுக்கணும்ல. அதெல்லாம் எதுக்கு சார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. நல்லா கண்ணை திறந்து பாரு. இதுதான் இன்னைக்கு இந்த வீட்டோட லஞ்ச் மெனு. 2 பேரும் சேர்ந்து சமைச்சிருங்க. ஆனா சாப்பாடு சரியில்லைன்னு வெயி, வெயில கேன்சல் ஆயிடும்பா. கரெக்டா சொன்னமா. பாத்துக்கங்க, நல்லா இருக்கணும், சாப்பிடுற மாதிரி இருக்கணும். நல்லா சமைக்கணும். ஐயோ முடியல, என்னால முடியலடி. ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அன்னைக்கு தோசை சுட்டு தர சொன்னீங்கல்ல, அதுக்கு அந்த ஆள் நம்மள நல்லா பழி வாங்கிட்டாரு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஈவினிங் ஆயிடுமே. இதுல டேஸ்டா வேற செய்யணுமா? எனக்கெல்லாம் டீ கூட ஒழுங்கா போட தெரியாது தெரியுமா? இப்ப என்ன பண்றது? எங்க மட்டும் என்ன வாழுது? என்ன பண்ணலாம்? பிரீத்தி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோமா? கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிக்க கூடாது, பாத்துக்கலாம். அந்த ஜட்ஜு மட்டும் என்னை இங்க அனுப்பலன்னு வையேன், மொத்த குடும்பத்துக்கும் சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன். ஜாமீனுக்காக இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். 7 நாள் முடியட்டும், அப்புறம் இருக்கு இந்த வேதா குடும்பத்துக்கு. சார், நீங்க கேட்ட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? இதெல்லாம் செய்ய முடியாது, இதுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கே போயிடுவேன்னு சொல்லுவீங்க நினைச்சேன். ஆனா எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் தாங்குறீங்களே. எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அங்கிள்? அது வரேன். அதை தர. இந்த பணிவும் அடக்கமும் இருந்தா ஜாமீன் கிடைச்சிடும். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இந்தம்மா. போதும். ஒரு நிமிஷம். யாரும் இந்த சாப்பாடு சாப்பிட வேணாம். என்னாச்சு? இல்ல விஜய்,
நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா விதவிதமா கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க இவங்க 2 பேரும். இவங்கள நம்ம சமைக்க சொல்லியிருக்கோம். இதான் சான்ஸ்னு மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ண சாப்பாட்டுல ஏதாவது விஷம் கலந்துருந்தா? ஐயோ, ஆமா ஆமா, அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கும் வேண்டாம். இப்ப ஏன் எல்லாரும் வேண்டான்னு சொல்றீங்க? முதல்ல அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாம சாப்பிடலாம். சத்தியமா நாங்க இதுல விஷம்லாம் கலக்கலங்க. எங்களை நம்புங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் உங்களை நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளுங்களா? இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டு நீ காட்டு. முதல்ல குடிங்க, சாப்பிடு. குடிங்க. எல்லாத்தையும் சாப்பிடு. நீ சாப்பிடு, நான் இதுல போட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. நீ சாப்பிடு முதல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் நாங்க. அதாவது அந்த பொரியல முதல்ல சாப்பிடு. போதுமா? ஜாமீனுக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க. இதுக்கு மேலலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பயப்பட வேண்டாம், எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு சமையல நாங்க யாருமே எதிர்பார்க்கல. பிரீத்தி, சூப்பர். தேங்க்ஸ். இந்தா, அதுல கொஞ்சம் போடு. விரோதி கையால சமைச்சது இவ்வளவு ருசியா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. சூப்பரா இருக்கு. ஆமா, ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி வேற இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல இதெல்லாம் எப்படி ஸ்பெஷலா செய்யறதுன்னு போன்ல வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சோம். அதான் இப்படி இருக்கு. ஓ, பில்லு. பிரீத்தி, இது கொஞ்சம் எடுத்து வைங்க. வை. சீக்கிரம் வைங்க. கொஞ்சம் கூட்டு வைங்களேன். ஆண்டி, போதும். மனுஷா நல்லா இருக்குது. சாப்பாடா? விக்கல் வர்ற மாதிரி இருக்கு, தண்ணி கொடு. சீக்கிரம் கொண்டா. இதானா நீங்க 2 பேரும் சமைச்ச லட்சணம்? என்ன இது? டேய், இந்த மீல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்குங்கடா இதுங்க. இவ்ளோ டேஸ்டா இருக்கும்போது எனக்கு டவுட். சூப்பர் அத்தை. சொன்ன வேலையை செய்யாம திருட்டுத்தனமா பண்றீங்க. இதுக்கு என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா?
என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் பனிஷ்மெண்ட் அப்படி இப்படிங்கிற? எங்களுக்கு சமைக்கவே தெரியாது, அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டோம். எங்க அப்பாவை தோசை ஊத்தி தர சொல்லும் போது மட்டும் இனிச்சுதோ. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆ, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இந்த பார், ஒரு 10 கிலோ அரிசியும் 5 கிலோ உளுந்தையும் ஊற வச்சு ஆட்டுக்கல்ல வச்சு நல்லா இந்த அம்மாவை ஆட்ட சொல்லு, அதை நல்லா தள்ளிவிட சொல்லு. செய்ங்க. 10 கிலோவா? அவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாது மாமா, ஈஸியா கொடுக்கணும். ஐயோ, வீட்டை மட்டும் இல்லாம தெருவையே 4 தடவை வெயில்ல போய் கூட்ட சொல்லு, அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். என்னக்கா, ஒரு காலத்துல ஒரு கூட்டு பறவைகள் எப்படி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கற? இப்போ நம்ம குடும்பத்தோட விரோதிங்கல்ல. பாத்துக்க பிரீத்தி, வேற ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணுமே. தெரு முனையில அடி பம்புல போய் 50 குடம் தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வர சொல்லலாமா? மொத்த குடும்பமும் என்ன விட மூர்க்கமா இருக்கீங்க போலயே. பின் என்ன, இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்ச நஞ்ச பிரச்சனையா கொடுத்திருக்காங்க. என்ன, இவங்க சொன்னதுல ஏதாவது ஒரு டாஸ்க் பண்றீங்களா? வித்யா, கொஞ்சம் இறக்கம் காட்டேன். உனக்கு நான் இறக்கம் காட்டணுமா? காட்டிட்டா போச்சு. நான் இவங்க அளவுக்கு மோசமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஈஸி தான். சமைக்க முடியாதுன்னு தானே 2 பேரும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணீங்க, அந்த சமையல் தான் பனிஷ்மெண்ட். நீங்க 2 பேரும் தனித்தனியா சமைக்கணும். அந்த சாப்பாட சாப்பிட 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அத சாப்பிட்டு பார்த்து மார்க் போடுவாங்க. எப்படி, போட்டி போடுறீங்களா? இது முடியாதுன்னா மத்தவங்க சொன்னதுல ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும். இல்ல இல்ல, இதையே செய்யறோம். ஆனா யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? எதுக்கு, முன்னாடியே பணம் கொடுத்து கரெக்ட் பண்றதுக்கா? அவங்க பணத்துக்கெல்லாம் அசர மாட்டாங்க, அவங்க வேற மாதிரியான ஆளுங்க. வரும்போது பாத்துக்கோங்க. எனக்கு மட்டும் ரகசியமா சொல்ல. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், சஸ்பென்ஸ். ஓகே. ஓ, என்ன, போட்டி ஆரம்பிக்கலாமா? ஏய், என்ன? என்ன, முடிஞ்சிருச்சா? ரெடி ரெடி. நல்லா சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கோம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கோம்.
என்ன எல்லாம் ரெடியா? ஆ ரெடி மாமா. யாருமா அந்த சீஃப் கெஸ்ட்? பார்க்க தானே போறீங்க மாமா. என்னம்மா ஐயோ, வாங்க கோடீஸ்வரன். என்னது இவரு கோடீஸ்வரன்? ஆண்டி என்ன இதெல்லாம்? எங்க மகாலட்சுமி வரல? வணக்கம்மா. வணக்கம். வாங்க மகாலட்சுமி. குபேரன் எங்க? வந்துட்டமா வணக்கம்மா. என்ன பாக்குறீங்க? இவங்க தான் உங்களோட சீஃப் கெஸ்ட்.